எப்படி சார்? எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ நீங்க ஒரு காலி கிரவுண்ட் குடுத்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு மேக் பண்ணிருவீங்க போல இருக்கு. அந்த கண்டிப்பா மாதிரி. பண்ணுவேன். கண்டிப்பா முடியும் அத. அந்த இவன் இந்த மாரி டைரக்டர்ட்டயே நான் ட்ரெயின் அப் ஆயிட்டேன். வேற ஏதாவது வந்து இன்ட்ரஸ்டிங்கா நாங்க இந்த விஷயத்துக்கு நாங்க பயங்கரமா வொர்க் பண்ணியிருக்கோம். அத நீங்க நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அந்த இவங்கள கட்டி வச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபேக்டரி உள்ளற. ஆமா, ஆமா. அது செட்டு, ஃபுல் செட் அது. அந்த பழைய பில்டிங் மாரியே இருக்கும். அங்க விட்டு போன பில்டிங் மாரியே இருக்கும். இதுல வந்து வெளியில பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. வெளியில பாம் பிளாஸ்ட் அப்போ அந்த சார் எட்டி பார்க்குற ஒரு செட்டப் இருக்கும். பாம் பிளாஸ்ட் ஆகையில, இங்க வந்து இந்த வால் அதிரணும். வால் அதிர்ந்து அதில மாட்டியிருக்க இதெல்லாம் கொஞ்சம் விழுகணும். இது வந்து வழக்கமா சிஜி தானே பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா இருந்தேன். ஆனா எனக்கு அது ரியலா பண்ணணும்ண்ணே திடீர்னு ஒண்ணு சொல்லிட்டாரு. ஐயய்யோ! வாழ எப்படி அப்டின்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இதே நம்பளோட வேலைய கேட்கிறவங்கள வச்சு தான் நம்மகிட்ட என்ன திறமை இருக்குன்னு சொல்லி இது பண்ண முடியும். நம்மகிட்ட வாங்குறாங்க. ஒரு டைரக்டர் எனக்கு இப்படிதான் வேணும்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு ஐடியா இல்லன்னா கூட அத யோசிப்போம். ஏன் அத செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா அத செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு சின்னதா மினியேச்சர் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிட்டு அத அத இது பண்ணி அத ஷேக் பண்ணி இது பண்ணோம். அந்த வைப்ரேட்ல விழுந்துச்சு.